விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் கூரைகொண்டு ஊராட்சிக்குட்பட்ட முத்துராமலிங்க நகரில் புதிய அங்கன்வாடி மையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கனிட் ஷேத்ர கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் மற்றும் திமுகவின் பல்வேறு அணிப்பிரிவு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய MLA சீனிவாசன், மக்களின் நலனுக்காகத்தான் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை தற்போது 1000 ரூபாயாக வழங்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் இந்த தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். வருகின்ற தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் வேண்டுகோள் விடுத்தார். ரூபாய் 3 மாதங்களுக்கு 2000 ரூபாய் அந்த மொத்தமாக கொடுத்துவிட்டு 2000 ரூபாய் கோடை காலத்தில் நீங்கள் பணிக்கு செல்ல முடியாது என்பதற்காக அதற்கு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் யாருக்கும் தெரியாமல் காலையில் 5 மணிக்கு உங்க வங்கி கணக்கில் ஏற்றி விட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம், சிரிப்பு. 5000 ரூபாய் வந்தவுடனே எல்லாருக்கும் சந்தோஷம். அடுத்து தேர்தல் அறிக்கையில் சொல்ல போறாரு, தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த 2000 ரூபாய் வந்து மாசம் கொடுக்க போறாரு. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அடுத்து 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. மற்றவங்கள சொல்லுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, எதுவும் செய்யல, இன்னைக்கு அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொன்னதை செய்யறாரு, சொல்லாதே செஞ்சுட்டு இருக்க அரசியல் உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே நீங்களாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இந்த ரோடு வசதிகளாலும் சரி, கழிவுநீர் சாக்கடை வாய்க்காலும் சரி, குடிநீர் பிரச்சனைலாம் இந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பக்கத்தில் ஒரு தெருவில் ரோடு போட போகிறோம். இந்த ஆனக்குளாந்து போகிற ரோடும் போட போகிறோம், தார் ரோடு போட போகிறோம். இந்த பகுதியிலே குடும்பமானவர்களும் தேர்தலுக்கு முன்பு எஞ்சிய பணிகளை செய்து கொடுத்துள்ளோம் என்று சொல்லி நீங்கள் இன்னும் 1.5 மாசத்துல தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தலில் போன வட்டம் முதலமைச்சர் தளபதி வரணுங்களுக்காண்டி ஓட்டு போட்டீங்க. நாங்கள் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கோம், தேவையான திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே வருகின்ற தேர்தலும் முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் வரணும். இந்த திராவிட மாவட்ட திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் தொடர்ந்து இந்த திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.